தமிழகத்தில் ரீல்ஸ் மோகம் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது. தற்போது காவல் நிலையத்தையே தாவேகாவினர் ரீல்ஸ் ஸ்டுடியோவாக மாற்றியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா ஆட்சியை பிடித்திருக்கும் சூழலில் அக்கட்சியினர் தேர்தலுக்கு முன்பாக எப்படியெல்லாம் ரீல்ஸ்களை பரப்பிக் கொண்டிருந்தார்களோ அதே பாணியை தற்போதும் தொடர்ந்து வருகின்றனர். ரீல்ஸ் போட்டு ஆட்சியை பிடித்த கட்சி என்று எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்த போதிலும் தாவேகாவினரின் இந்த சமூக வலைதள அட்ராசிட்டி குறைந்தபாடில்லை. அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் அரசு ஆய்வுகளுக்கு செல்லும் போதும் கூட ரீல்ஸ் போடுவதை வழக்கமாக கொண்டிருப்பதால் அக்கட்சியின் தொண்டர்களும் ஒருபடி மேலே போய் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமைச் செயலகத்தில் கரியர் சாப்பாடு சாப்பிடுவது போன்ற ஏஐ புகைப்படங்களை உருவாக்கி பரப்பி வருகின்றனர். இது மட்டுமின்றி அண்மையில் தாவேகா சட்டமன்ற அலுவலகம் திறக்கப்பட்ட போது மக்கள் பிரதிநிதிக்கான மாண்பை மறந்து எம்எல்ஏ நாற்காலியிலேயே தொண்டர்கள் அடுத்தடுத்து அமர்ந்து ரீல்ஸ் எடுத்து வெளியிட்டது. அதிகாரப்பூர்வ அமைச்சர் காரில் வலம் வந்து மாசாக ரீல்ஸ் போட்டு அட்ராசிட்டி செய்தது இணையதளங்களில் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டது. எது உண்மை எது பொய் என்று கண்டறிய முடியாத அளவுக்கு இணையதளத்தில் வீடியோக்கள் ட்ரெண்டாகி வரும் வேளையில் தாவேகாவினர் அரசு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்குவது போலவும் மருத்துவமனைகள் மற்றும் அம்மா உணவகங்களில் திடீர் ஆய்வு நடத்துவது போலவும் வீடியோக்களை எடுத்து ரீல்ஸாக வெளியிட்டு வந்தனர். இதன் தொடர்ச்சியாக தற்போது திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் காவல் நிலையத்திற்குள் நுழைந்து போலீசாருடன் பேசுவதை வீடியோவாக பதிவு செய்து தெறி திரைப்படத்தின் மாஸ் பிஜிஎம் இசையுடன் ரீல்ஸாக வெளியிட்டிருப்பது பொதுமக்களிடையே மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொங்கலூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் குற்றங்களை தடுக்க புதிதாக பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராக்களின் திறப்பு விழா நேற்று காவல் நிலைய வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற தாவேகா பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் ராம்குமார் மற்றும் மாவட்ட செயலாளர் சங்கர் ஆகியோர் போலீசாருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்ததை அக்கட்சியினர் தங்களது மொபைல் போன்களில் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட வீடியோவை எடிட் செய்து காவல்துறை அதிகாரிகளுக்கே தாவேகாவினர் ஏதோ உத்தரவிடுவது போன்ற தோரணையில் விஜயின் சினிமா இசையை பின்னணியில் சேர்த்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றியுள்ளனர். இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து நெட்டிசன்களும் சமூக ஆர்வலர்களும் தாவேகாவினரின் இந்த அத்துமீறிய செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே எம்எல்ஏ சேரில் அமர்ந்து ரீல்ஸ் எடுத்தது, அமைச்சர் காரில் வலம் வந்தது மற்றும் மாநகராட்சி அலுவலகங்களில் அதிகாரிகளுக்கு ஆலோசனை கூறுவது போல வீடியோ வெளியிட்டது என அடுத்தடுத்து அரங்கேறிய சம்பவங்கள் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது.